இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. நாளைக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஷாலு. வீட்டுக்கு தானே வர, வா வா வா. இங்க இருந்து போகும்போது எப்படி போறேன்னு மட்டும் பாரு. வா, வந்தே நீ ஆகணும். நான் எப்படா காலையில ஆகும், எப்படா நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வருவேன்னு நினைச்சேன், ஆனா வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொன்ன பத்தியா. சே, இன்னைக்கு வேணா உன்னை காப்பாத்தி இருக்கலாம், நாளைக்கும் காப்பாத்த முடியாது ஷாலு. வா, நீ என் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால சீக்கிரம் வந்துரு. இந்த ஒரு நைட் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான். நாளைக்கெல்லாம் நான் அப்படியே சந்தோஷத்துல பறப்பேன் ஷாலு. எனக்கு நீயே சந்தோஷத்தை அத்தனையும் அள்ளி கொடுத்துட்டு போற. பாரு ஷாலு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா நீ எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போற பாரு. எனக்காகவும் சந்தோஷத்தையே விட்டு கொடுத்துட்டு போற. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஷாலு. இதே மாதிரி என் லைஃப் சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறேன் ஷாலு. பாப்போம் ஷாலு, நாளைக்கு பாப்போம். நான் யாரு என்ன ஏதுன்னு எல்லாமே உனக்கு தெரியும் ஷாலு. நாளைக்கு இதே இடத்துல இங்க நீ இருக்கவே மாட்டே ஷாலு. நாளைக்கு என்ன பார்க்க நீ வருவ, வந்தே தானே ஆகணும். அதான் நிச்சயமா வரேன்னு வேற சொல்லிட்டியே. இதுல நாளைக்கு எந்த வேலையும் இல்லைன்னு வேற சொல்லிட்டேன். கண்டிப்பா உன்னால வராம இருக்க முடியாது, உன்னை யாரையும் காப்பாற்றவும் முடியாது. காப்பாத்தணும்னு நினைச்சா நான் தான் காப்பாத்தணும் ஷாலு. ஆனா நான் உன்னை காப்பாத்தவே மாட்டேன் ஷாலு. ஏன்னா என் இடத்த நீ புடிச்சிட்டல, நான் எப்படி விடுவேன்? விடவே மாட்டேன் ஷாலு. நான் வேற சஞ்சய் கிட்ட ரொம்ப பேசிட்டேன். அவ என்னென்ன பேசினா, ஷாலுக்கு ஒன்னாக கூடாது, உனக்கு சாம் தானே வேணும், சாம் எடுத்துக்கோ, நான் ஷாலுக்கு ஒன்னாக கூடாதுன்னு சொன்னான். ஆனா அவனுக்கு என்ன பத்தி முழுசா என்ன தெரியல. நான் ஒண்ணு வேணும்னு நினைச்சிட்டா குறுக்கால யார் இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஷாலு. அது உன்னை உருகி உருகி காதலிக்கிற சஞ்சய்க்கு புரியாம போச்சு. நாளைக்கு புரியும் ஷாலு. பாவம், அவன் உன்னை இழந்துட்டு இருக்க போறான்ல, எப்படி இருக்க போறானோ தெரியல ஷாலு. என் சுயநலத்துக்காக அவனை இது பண்ற பத்தியா? என் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், யார வேணாலும். சாமுக்கு முன்னாடி நின்று கொடுக்க மாட்டேன்னு சொன்னா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஷாலு. ஆனா இந்த விஷயத்துல நீயா எனக்கு விட்டு கொடுத்துட்டு போற. அதுதான் என்னமோ ஷாலு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் ஷாலு. நாளைக்கு நேரம்லாம் நீ இருக்கவே மாட்டேன். எங்க போய் இருக்க போறியோ ஒன்னும் புரியல ஷாலு. இனிமே ஏன் ஆட்டோ தொடங்கிருச்சு ஷாலு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு மேல. ஏன்னா உன் இடத்துக்கு நான் வரப்போறேன் ஷாலு. நான் வந்துட்டாலே சாம எப்படியெல்லாம் என் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ வேணா பார்த்துட்டே இரு ஷாலு. இந்த ஜென்மம் பாவம் உனக்கு சாம் கிடைக்கல, அடுத்த ஜென்மமும் கிடைக்குமான்னு பார்த்தா அடுத்த ஜென்மமும் கிடைக்காது ஷாலு. 7 ஜென்மத்திலயும் சாம் கூட நான் மட்டும்தான் இருக்கணும். நான் மட்டும்தான் அவன் கூட வாழணும், சந்தோஷமா வாழணும். நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு யாராவது நினைச்சாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. நீ பாரு, எதுவுமே நினைக்கல, என்கிட்ட வந்து பேசல, என்னை கத்தல, எதுவும் பண்ணல. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், சாமனி கல்யாணம் பண்ணது. அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஷாலு. அந்த தப்பு மட்டும் நீ பண்ணாம இருந்திருந்தா இப்படி நல்லா இருந்திருப்ப. என் சாம கல்யாணம் பண்ணதால நீ கண்டிப்பா இருக்க மாட்ட ஷாலு. ஐயோ, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு ஷாலு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீ என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. உன் கண்ணுக்கு நான் ரொம்ப நல்லவன் தெரியுது போல. ஆனா நான் ரொம்ப நல்லவளா இல்ல, ரொம்ப ரொம்ப கெட்டவன். அதுவும் என் சாம யாராவது பறிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் வில்லி. புரிஞ்சுக்கோ ஷாலு. அதெல்லாம் தெரியாமலே என் கூட சிரிச்சு பேசுறது என்ன, நான் வரேன்னு சொல்றது என்ன? நீயாவும் சாவ நெருங்கி வர பத்தியா? இன்னைக்கு வரலன்னு சொல்லி உன்னை திட்ட வரலான்னு வந்தேன். ஆனா நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துருவேன். வரலன்னா நீங்க என்ன கேளுங்கன்னு சொன்னேன். நீயா தேடி வர ஷாலு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க பத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு ஷாலு. நான் யாரு என்ன எதுவுமே தெரியாது உனக்கு. சாம் யாரு, சாம் எப்படி தெரியும்? சாமோட பொண்டாட்டி நீ. உன்னை எப்படி எனக்கு தெரியுதுன்னு நீ யோசிக்கவே இல்லை பாரு ஷாலு. வந்த உடனே ஷாலு சாமன் தான் சொன்னேன். இதுலயே உனக்கு தெரிய வேணாமா?
இங்க வந்தே நீ ஒரு நாள் 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்களை பத்தி எப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்? என்ன ஷாலு இவ்ளோ முட்டாளா இருக்கியே ஷாலு? சாம்னு சொல்லிட்டா ரொம்ப முட்டாளாயிருவ போலயே. அதுவும் சாமுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டா சொல்லவே தேவையில்ல, யார வேணாலும் நம்பிடுவ போல ஷாலு. அதுதான் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சே. சரி ஷாலு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன், நீயும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஷாலு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் சாம் கூட சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருந்துக்கோ. அடுத்த நாள்லாம் நீ சாம் கூட இருக்கவே மாட்டேன். ஏன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன் ஷாலு நீ. நான் என்ன நினைச்சேன்னா உன்னை துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் துரத்த முடியாது போல ஷாலு. ஏன்னா நீ சாம உருகி உருகி காதலிக்கிற. சாம் போட்டோவை வீடு ஃபுல்லா மாட்டி வச்சிருக்க. ஏன் சாம உனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? முடியாது ஷாலு, முடியவே முடியாது. என் சாம் என்னைக்குமே எனக்கு தான், அதை யாராலையும் பிடுங்க முடியாது. நீயே பிடுங்கணும்னு நினைச்சாலும் என் சாம என்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. ஏதோ ஷாலு, நான் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு போய் தூங்க போறேன். நீயும் சந்தோஷமா தூங்கு, ஏன்னா இன்னைக்குதான் உன்னால கடைசியா தூங்க முடியும். நல்லா தூங்கு, நானும் போய் தூங்குறேன். எவ்வளோ நேரம் தான் இந்த பனியிலேயே நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறது. என்னமோ ஷாலு, உன்னை பத்தி பேசினாலே பக்கத்துல என்ன பனியா மழையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உன்னை பத்தி பேசும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ ஏன் சாவ தேடி வர பத்தியா, அதனாலதான் ஷாலு நான் வரேன். நிலவே, அந்த இடத்துக்கு நாளைக்கு ஷாலு வந்தாலும் வந்துருவா, பாத்துக்கோ பத்திரமா. ஏன்னா நீ மட்டும்தான் அவளுக்கு இருப்ப, அவ மட்டும்தான் உனக்கு இருப்பா. அதனாலதான் சொல்றேன், இங்க இருந்து ஷாலு அமுச்சுடுற, பத்திரமா பாத்துக்கோ. திரும்பி கீழே அமுச்சுட முடியாத அளவுக்கு பாத்துக்கோ. நான் வரேன் நிலாவே. எங்க ஆளையே காணோம், அப்பவே வர சொன்னோம், இன்னும் காணோம். பேசாம டைரக்டா வீட்டுக்கே போயிருக்கலாம். மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு இங்க வந்தேன். இப்போ இவ வரதுக்கு இவ்ளோ லேட் பண்றா. இவ எப்ப வந்து நம்ம எப்ப பாத்துட்டு வீட்டுக்கு போறது? ஐயோ, சாம் கூட்டிட்டு வருவானா இல்ல கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லிருப்பானோ? இல்லைன்னா ஒரு கால் பண்ணி ஷாலு சொல்லிருப்பாளே. ஷாலு என்ன சொல்லலைன்னா வருவான்னு தான் நினைக்கிறேன். அவளாவும் வந்துருவா, இருந்தாலும் சாம் கூட்டிட்டு வரலாம். இந்த எருமைக்கு வேற நைட் டைம்ல பயமே, அதனாலதான் வரலன்னு ஏதாவது வீட்லயே உட்காந்துட்டாளா? நம்ம கால் பண்ணி பாக்கலான்னு பார்த்தா போனையும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம். ஐயோ, கை வீசிட்டு சும்மா வந்திருக்கமே. அவ எத்தனை ஃபோன் அடிச்சாலோ என்னமோ தெரில. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், வரலன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இல்லைன்னா அப்புறம் இங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். வரலன்னா வீட்டுக்கு போயிடலாம். வரதுக்கு இவ்ளோ நேரமா? வர வேணாம் மாமா, இப்ப எதுக்கு நீ கூப்பிட்ட? அதுலயும் இந்த நைட்ல என்னாச்சுடா? என்ன என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கவலையா? ஃபேஸ்ல ஒரு மாதிரி டல்லா இருக்கு. என்னடா என்னாச்சு? அங்கிள் ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன்டா சோகமா இருக்க? உன் ஃபேஸ் பேக் அவ்வளோ டல்லா இருக்கு. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? பொட்டிக்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல, அப்புறம் என்னடா ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லா இருக்கு? உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தானே இருக்க. நான் நல்லா தானடா இருக்கேன், உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், அப்புறம் என்ன? இல்ல, நீ நல்லாதான் இருக்க. அப்புறம் ஏன் நீ சும்மாலே இந்த டைம்ல கூப்பிட மாட்டியே? என்னாச்சு? இந்த டைம்ல எதுக்காக கூப்பிட்டுருக்க? சாம் கூட வந்திருக்கானா? இல்லடா, சாம் இது வரைக்கும் வந்து விட்டுட்டு தான் போனா. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரி கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்கான். நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உன்னை யாராவது மிரட்டுறாங்களா, திட்டுறாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. என்ன யார் மிரட்டுறா? என்னெல்லாம் யாரும் மிரட்டலையே. என்ன யாருடா மிரட்ட போறா? அதுவும் சாம் இருக்கும் போது என்ன யார் மிரட்ட போறா? என்னெல்லாம் யாரும் மிரட்டலடா. எனக்கு சாம் இருக்கும் போது ஏதாவது பிரச்சனை வரப்போதா? அதுவும் என்ன யாராவது மிரட்டினா உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்கிட்ட எப்படா சொல்லாம இருப்பேன்? ஆமா, உனக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது? உன்னை யாராவது மிரட்டினாங்களா? ஷாலுவனை மிரட்டி வச்சிருக்கேன் அப்படி ஏதாவது சொன்னாங்களா உன்கிட்ட? இல்ல, அதெல்லாம் யாருமே வந்து சொல்லல. என்ன நீ லூசாடா? அதுவும் சொல்லல, என்னையும் யாரும் மிரட்டல, அப்புறம் என்னதான் ஆச்சு உனக்கு? நீ திடீர்னா முதல்ல இந்த மாதிரி கேள்வியே கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இப்ப எதுக்கு இங்க வர சொன்ன? என்னதான் ஆச்சு? உண்மையை சொல்லு. உன்னை யாராவது மிரட்டினாங்களா? ஷாலு அப்படி மிரட்டி வச்சிருக்கேன் அப்படி ஏதாவது மிரட்டினாங்களாடா? உண்மையை சொல்றா, ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்காத. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் லூசுத்தனமா பேசிட்டு இருக்காது. அப்புறம் என்னதாண்டா உன் பிரச்சனை? திடீர்னு கூப்பிட்ட, திடீர்னு யாராவது மிரட்டினாங்களான்னு கேக்குற. என்னதாண்டா உனக்கு வேணும்? இதுல வந்த உடனே நான் பார்த்தா உன் ஃபேஸ்ல ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு. அதை கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற. இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆகுற மாதிரி தோணுது. நாளைக்கெல்லாம் எங்கேயும் வெளியில போகாத. நாளைக்கெல்லாம் ஃபுல்லா ஃப்ரீ தான். ஏன்? இல்ல, எங்கேயும் வெளியில போயிடாத, வீட்லயே பத்திரமா இரு. சரிடா, வீட்ல தான் இருக்க போறேன். அத சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். எங்கேயும் வெளியில எதுவும் போயிடாத, வீட்லயே பத்திரமா இரு. நான் இப்படி எல்லாம் கேட்டேன்னு சாம் கிட்டயும் சொல்லிடாத, அவனும் பயந்துருவான். என் கனவுல உனக்கு ஏதோ ஆகுற மாதிரியே தோணுச்சுடி. ஐயோ, இவ்வளவுதானாடா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நீ நாளைக்கு பொட்டிக்கும் வராது, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு பொட்டிக் லீவ் தானே? இல்ல, நைட்டா ஸ்டாக் எல்லாம் வந்திருக்கான், இறக்கி வச்சிருக்காங்க. மார்னிங் போய் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். அப்புறம் நான் வராம நீ மட்டும் எப்படி ஒத்தையா செஞ்சிருவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஷாலு, நீ வீட்டுல பத்திரமா இருந்தா போதும். வீட்லயே எங்கேயும் வெளியில எதுவும் போயிடாத.
புரிஞ்சுச்சா? எங்கேயோ போனேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் கோவமாயிருவேன். ஹே, நானே எங்கேயும் போறது இல்ல. ஏண்டா உன் கூட தானடா வரேன் போட்டிக்கு, அப்புறம் என்னடா உன் கூட வரும்போது எனக்கு என்ன ஆகும்? இல்ல நீ பத்திரமா வீட்லயே இரு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. எனக்கு உன் ஃபேஸ்ல ரத்தமா தெரிஞ்சிச்சு கனவுல. நீ எங்கேயோ வராத, அவ்வளவுதான். நீ வீட்லயே பத்திரமா இருந்தா போதும். என் கூட கூட நீ வர வேணாம். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது ஷாலு. ஏய், சரி சரி, எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு என்ன ஆக போகுது? எதுவும் ஆகாது நீ இருக்க வரைக்கும். நான் இப்போ சொல்றேன், எங்கேயும் போயிடாத. அப்புறம் இன்னொன்னு, வீட்டுல நீ சமைக்காத, எதுவும் பண்ணாத. நீ சும்மா உட்காந்துட்டு இருந்தா மட்டும் போதும். கத்தியில எல்லாம் கை வச்சிடாத, சரியா? ஏண்டா? இல்ல எனக்கு என்னமோ ரத்தங்கிற அந்த இது வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் மார்னிங்கும் உன்னை வீட்டை வந்து பார்த்துட்டு தான் போவேன். நீ எங்கேயும் வெளியில போறாத. பொட்டிக்கு வர அங்க வரேன்னு சொல்லிட்டு வந்துடாத. சாமு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இன்னைக்கு நான் வரலன்னு சொல்லிடு, சரியா? சரிடா, சாம் கூப்பிட்டாலும் நான் வெளியில போகல. வெளியில எங்கேயும் போயிடாத ஷாலு. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. இல்லடா, எனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. நீ சொல்லிட்டல, நான் எங்கேயும் வெளியில போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு போது நான் என்னடா கேட்க போறேன், விடு. நான் எங்கேயும் வெளியில போக மாட்டேன். கத்தியே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், போதுமா? அடிபட்டு ரத்தம் வர மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், போதுமா? ஓகேடி, நீ எனக்கு ரொம்ப முக்கியம் ஷாலு. என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு ஏதாவது ஒண்ணா என்னால தாங்க முடியாது ஷாலு. நீ எனக்கு ரொம்ப முக்கியம் ஷாலு. உனக்கு ஒன்னும் ஆக கூடாது, புரிஞ்சுச்சா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு தான் போறேன். உனக்கு எதுவும் ஆக கூடாது. டேய், எனக்கு எதுவும் ஆகாததான் என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான்ல. இந்த ஃப்ரெண்ட் நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் ஷாலு, புரிஞ்சுக்கோ. சரிடா. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தாயிட இல்ல. வழியை விடு, வழியை மறைச்சிட்டு எதுக்கு நின்னுட்டு இருக்க நீ? உனக்கு வேற வேலையே இருக்காதா? நைட் எங்கடி போயிருந்த? உனக்கு பெரியவனா, எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. என்னால உனக்கு மரியாதை கொடுக்க முடியாதுடி. இப்போ ஒழுங்கா வழியை விடுறியா இல்ல உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நைட் எங்க போயிருந்த? நான் எங்க போயிருந்தா உனக்கு என்ன? உனக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? சொல்லிதான் ஆகணும், சொல்லு. சொல்ல முடியாதுடி. எங்க யாரு வீட்டுக்கு போயிருந்த? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போன. ரொம்ப பண்ண. யாரு உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இங்க வருவாளே, அவ வீட்டுக்கா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்பா தான் அவ வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி இருக்காரா இல்லையா? அப்பா சொன்னாரா நீ கேட்டுக்கோ, நான் ஏன் கேட்கணும்? உனக்கு அவர் சித்தப்பாவா ஏதாவது ஒரு இடத்துல அவர் பண்ணி இருக்கணும். சித்தப்பாவா அவர் நடந்துக்கலாம், அவர் பேசலாம் என்னால கேட்க முடியாது. அப்பாவா உன் அப்பாவோட வச்சுக்கோ, நீ சொல்றதை கேட்டுக்கோ. அத நானும் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடு, இல்லனா செம்ம டென்ஷன் ஆயிருவேண்டி. காலையில கிளம்பும் போதே குறுக்கால வந்து நின்னுட்டு கேள்வி கேட்டுட்டு, இங்க நான் தான் உன்கிட்ட கேள்வி கேட்கணும், நீ கிடையாது, சரியா? உனக்கு பெரியவனா இங்க, புரிஞ்சுக்கோ. என்னமா நீதான் பெரியவங்கிற மாதிரி பண்ற? உனக்கு பெரியவனா, நான் சொல்றத நீ கேட்டா போதும். நீ சொல்றத நான் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இருடி, அப்பா கிட்ட சொல்றேன். உன் அப்பா கிட்ட சொல்லி யார்கிட்ட வேணாலும் சொல்லு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த டீ போட்டு பேசுறதெல்லாம் இங்க வச்சுக்காது. உன் அப்பா முன்னாடி என்கிட்ட டீ போட்டு பேசினாலே நான் பலார் நப்பிடுவேன். இப்போ உன் அப்பா வேற எல்லாம் செம்ம கோவமா இருக்கேன்டி. அப்பாவாவது தடுக்கிறதுக்கு உன் அப்பா இருந்தாரு, இப்ப தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. காலையிலே பார்லருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காத, மரியாதையே வழிய விட்டுரு. என்னமோ ஓவரா பேசுற, என்ன ஓவரா பேசுற? இந்த ஓவரா பேசிட்டு இருக்காத என்கிட்ட எல்லாம். நான் ஒன்னும் ஓவரா இங்க யார்கிட்டயும் பேசுறேன், நீ தான் தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுற. ஏன்னா உன் தங்கச்சி மட்டும் அப்படியே பாசமா பேசுவா, என்கிட்ட இவ்ளோ கத்துற. நானும் உன் தங்கச்சியா தான் நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ இந்த மாதிரி தேவையில்லாம பேசுற பத்தியா, அப்பதான் எனக்கு கோவம் வருது. இல்ல நான் உன தங்கச்சியா நினைச்சிட்ட மட்டும் நீ எனக்கு தங்கச்சின்னு இருந்துருவியா? நான் யாரு உனக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு நீ கேட்ப. ஆனா ஏன் தங்கச்சி அப்படி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன வேணாலும் பேசிக்கோ, அதெல்லாம் நான் காதுல வாங்க போறது கிடையாது. உன்கிட்ட பாசமா பேசணுமா, பேசுற மாதிரியே நீ நடந்துக்கிற. இல்ல எனக்கு புரியல. எப்போதும் அப்பா கூட தானே வந்து கத்திட்டு இருப்ப, இப்ப என்னவா? அப்பா வீட்ல இல்ல, சரி ஓகே. அதுக்கு என்கிட்ட என்னத்துக்கு வந்து கத்திட்டு இருக்க? நீ மட்டும் தான் வீட்ல இருக்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? வழிய வரியா, நான் கிளம்பணும். உனக்கு தனியா இருக்க முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கும் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவரா பேசாதடி, அடிச்சாலும் அடிச்சிருவேன். என்ன என்ன அடிப்ப நீ? என் மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரு முதல்ல? என் மேல கை வைக்கிறதுக்கு என் தங்கச்சிக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. யாரோ வந்து அடிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என் கை ஒண்ணு பூசு போட்டுட்டு இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ சொல்ற, காலங்காத்தால வந்து என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு அங்க பார்லர்ல அவ்வளவு வேற தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் பார்க்கணும். உனக்கு காலேஜ்ல பேசாம போய் உள்ளார உட்காந்துக்கோ. என்கிட்ட வம்பளுக்கணும், என்ன பிடிச்சி திட்டணுங்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்துடாத. அப்பா திட்டினாலே திரும்பி பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த டீ போட்டு பேசுற வேலை இங்க வச்சுக்காது, புரிஞ்சுச்சா? என்ன 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 எனக்கு புரியணும். காலங்காத்தாலே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காது. பலார்னு அப்பனாலும் அப்பிடுவேண்டி, பேசாம போயிரு. ரொம்ப ஓவராவா பேசுற. உனக்கெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓவராவா பேசுற. ஹே, உனக்கெல்லாம் ஒரு டைம் விட்டு வச்ச பார்த்தாதடி. ஹே,
கூட்டிட்டு போ சீக்கிரம். ஐயோ இங்க இருந்து போயிடலாம், இல்லன்னா நம்ம தான் பண்ணுன்ற மாதிரி ஆயிரும். இங்க இருந்து போயிடலாம். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடி ப்ளீஸ், கூட்டிட்டு போ. அவ்வளவுதான், உன் மூச்சு நிக்க போகுது. அவ்வளோ மேல இருந்து கீழே விழுந்திருக்க, எப்படி உயிரோடவே இருக்க மாட்டேன். உன் மூச்சு அப்படியே நிக்க போகுது. இதுக்கு மேல நான் இங்க நிக்கலப்பா. உன்னை மேல இருந்து நானும் தள்ளல, நீயா தவறி கீழே விழுந்துட்ட. அப்படியே செத்து போ. இவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருக்க, பொழைச்சிருவேன் மட்டும் மனசுக்குள்ள நினைக்காது. உன் சாம் கூட வாழ்ந்துருவேன் நினைக்காது. அவ்வளவுதான், இதோட சாவ போறேன். பத்திரமா செத்துரு. சாம் கூட இனிமே வாழவே முடியாது. சாம் கூட நான் மட்டும்தான். நான் வரேன். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன் இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ இருந்திருப்பேன் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் தவம் போல் இருந்து யோசிக்கிறேன் அதை தவணை முறையில் நேசிக்கிறேன் கேட்டு